மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஒரு வீடியோ தொகுப்புலேயே கொடுக்கலாம் அப்படின்றத நான் விரும்புகிறேன். இது என்ன காரணத்தினால நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு நலமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன். அடுத்து ராகு கேது பயிற்சி சிறப்பு இல்லைன்னு சொல்லுவேன். அடுத்து சனி பயிற்சி நியூட்ரலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிடைக்கும் தனியாக கொடுத்தோம் அப்படின்னாக்கா. அப்போ இந்த ஜோதிடர் என்ன சொல்ல வரார்? நல்லா இருக்குன்னு சொல்ல வராரா, நல்லா இல்லைன்னு சொல்ல வராரா? குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கார், ராகு கேது நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ நான் எதை எடுத்துக்கிறது, எது நடக்க போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் வரும் இல்லைங்களா? அதனால தான் பொறுத்திருந்து உங்களுக்கு தனித்து ஒரே வீடியோ தொகுப்பாக கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ தொகுப்பை கொடுக்குறேன். இதில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சிக்கான பலன்களை தர இருக்கேன். அதுவும் குரு பயிற்சியும் பார்த்தீங்கன்னா வருட பலன்களாக கொடுக்காம 3 பிரிவாக 3 காலங்களாக பிரிச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். முக்கியமாக எதுக்காக நான் உங்களுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்காக மட்டும் இந்த விதிகளை கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில் நீங்கள் அடிபடாத ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். அப்போ இதுக்கு பிறகாவது வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்க போகிறோன்றது ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு வழிகாட்டாதா அப்படின்னு ஏங்கி காத்துட்ருக்கீங்க இல்லைங்களா? அப்படி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு உங்களுக்கு வாரி வழங்குறதுக்கு காத்துட்ருக்கேன். வாய்ப்பு இருந்தால் இந்த வீடியோ தொகுப்பை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய நபர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தொகுப்பு கிடைக்கும் அப்படின்றது உண்மைங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்றதுங்க. அதில் குறிப்பாக பார்த்த போனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி பற்றி நான் விட்டுறேன். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த கால வாழ்க்கையை சந்திக்கும் போது கடந்த 7 வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது. குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, முக்கியமாக நிரந்தரமான வேலை இல்லாத உட்கார்ந்துருக்கிறது. மகர ராசி என்பவர்களோட வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்குது சார், எனக்கு நல்ல தகுதி இருக்குது, உழைப்பு இருக்குது, ஆனால் வாய்ப்பு கிடைச்சி இருந்தும் எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன். சொந்த தொழில் செய்துக்கிட்டே இருந்தேன், திடீர்னு அது நஷ்டமாகி போச்சு, இந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு உட்காந்துருக்கேன். தனியார் துறையில் வேலை செய்துட்டு இருந்தேன், ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாகி போச்சு. வெளிநாடுகளில் நல்லா தான் சார் உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனைன்றது மாதிரி விட்டுட்டு வெளியே வந்துட்டேன், வாய்ப்பு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கேன். அரசு உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கேன், எப்பயோ யாரோ செய்த குற்றத்துக்கு இந்த நேரத்தில் நான் தண்டனை அனுபவிச்சுருக்கேன் சார், வேலை இல்லாமல் தடுமாறுறேன். இப்படின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த 7 வருட காலத்தில், அதுவும் குறிப்பாக கடந்த 5 வருட காலத்தில் அனுபவிச்சே தீர்ந்திருக்கணும். ஒரு மனிதனோட தொழில்காரகன் சனி அப்படின்ற ஒரு கிரகம் உங்களை முடக்கினால் தொழிலை முடக்குவார். தொழிலை முடக்குனா என்ன கிடைக்கும்? வருமானம் குறைந்து போயிடும். அப்போ குடும்பத்தை எப்படி வழி நடத்துறது? நல்ல லக்ஸுரியாக வாழ்ந்த ஒரு நபர்கள் கூட இந்த நேரத்தில் ₹1 செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கணும். இது என்ன காரணம் சார், எங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இது நீங்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் 7.5 சனி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அனைத்தையுமே நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்கன்றீங்க. அது உங்களுக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது என்ன தெரிஞ்சுக்கலான்னாக்கா, கடந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் அணுகி எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதை மட்டும் சிந்தித்து செயல்பட்டுருக்கணும். முக்கியமாக புதிய தொழில் தொடங்காமல் மட்டும் யாருக்கிட்டையும் பணங்காசுகள் கொடுக்காமல் மட்டும் இருந்திருந்தால் பெரிய லெவலில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டீங்கன்ற விதிங்க. இல்லையே பெரிய லெவலில் இந்த பணம் தான் உங்களை பெரிய லெவலில் பாதிப்பை தந்திருக்குன்ற விதி. ஆனால் அதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த சனி பகவான் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியே உங்களை ராசிக்கு 2ஆம் இடத்தை விட்டு பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு சென்றுட்டார். அதனால் அடுத்த 30 வருட காலகட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போகிறீங்கன்ற விதிங்க. அடுத்த 30 வருட காலம்தான் இந்த வாழ்க்கையில் நீங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு சொத்து சோங்களாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் இந்த உலகத்தில் பிறந்துட்டேன் சார், எங்களுக்குன்ற ஒரு ஆசைகள் இருக்காதா, இப்படி வாழணும் அப்படி வாழணும், சொத்து சோகம் சேர்க்கணும், என் பிள்ளைகளை இப்படி படிக்க வைக்கணும், இப்படி ஒரு வீடு கட்டணும், இப்படி குடியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்காதான்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அந்த வாழ்க்கையை இந்த மகர ராசி என்பர்கள் அடுத்த 30 வருட காலம் அனுபவிக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த 3 வருட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போகிறீங்க அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. இதில் குறிப்பாக இப்போ நான் உங்களுக்கு கிரக பயிற்சி அடிப்படையில் வர இருக்கிறேன்.
முக்கியமாக பார்த்து போனால் இப்போ குரு பயிற்சிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இது நாள் வரலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சென்றிருக்கார். இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் சொல்கிறாரே சார், இது மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்களே, சிறப்பில்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னாக்கா, உங்கள் ராசிக்கு அவன் 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. அப்போ 3 12ஆம் அதிபதி 6 8 12 மறைந்திருந்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு இருக்குங்க. அப்போ உங்கள் ராசிக்கு மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் இருக்கனால இவர் பார்க்கக்கூடிய இடம் வாயிலாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோத போகுது. அப்போ இந்த குரு பகவான் எங்கே பார்க்க போகிறார்? வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியானது கிரக பயிற்சியானது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அதுவும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட 3 விதமாக பிரித்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலும் 6ஆம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் பயணிக்க போகிறார். அப்போ 6ஆம் இடத்திலிருந்து இவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் இருக்க போகிறார். தொழில் ஸ்தானமான துலாம் ராசியை குரு பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி மேலோங்க போகும்போது, இதுக்கு முன்னாடி வேலையே இல்லைன்னு உட்காந்துருந்தவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த குரு பகவான் பார்வையினால நிரந்தரமான வேலை வாய்ப்பு. அரசு உத்தியோகத்துக்காக ஏங்கி காத்துட்ருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக எக்ஸாம்லாம் எழுதிட்டேன் சார், ரிசல்ட்டு வந்துருச்சு, போஸ்டிங்காக வெயிட்டிங், ஆனால் எப்போ தான் போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதிக்குள்ளார நிரந்தரமான அரசு உத்தியோகம் கிடைக்கும். இல்லை சார், நான் தனியார் துறையில் வேலைக்கு செய்துட்ருக்கேன், ஒரு நிரந்தரமான அமைப்பு இல்லாமல் இருக்கேன், நிரந்தரமான வேலை அமையுமா அப்படின்ற சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமான வேலை வாய்ப்பு அமைய போகுது. இல்லை சார், நான் வெளிநாட்டுக்கு பயணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார், பெரிய கடன்கள் வந்துருச்சு, இந்த கடன்லாம் அடைக்கணும், வெளிநாட்டுக்கு தான் போய் அடைக்க முடியும்னு நினைக்கிறேன், வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துங்க. 6 8 12ஆம் அதிபதியின் தசாபதிகள் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போய் கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. வாய்ப்பு இருந்தால் முயற்சி எடுங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால 12ஆம் இடம் பஞ்சனை சுகம், அயல்நாடு, வெளிநாடு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடங்க. அப்போ கணவன் மனைவி உறவுகளில் கடந்த ஒரு 7 வருட காலமாக பிரிவுகள் நோக்கி சந்தித்த நபர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் சேரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகங்களும் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கார். 2ஆம் இடமானது தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த ஒரு 5 வருஷ காலமே உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் எதுவுமே நடக்கலை. குடும்பத்தில் திருமணம் நடக்கலை, குழந்தை பேர் பெறலை, 4 பேர்த்துக்கு விருந்து படைக்கலை, உங்கள் குலதெய்வத்துக்கு போக முடியல, எந்த ஒரு சுபகாரியமே நடக்காமல் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த நேர காலங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வும் சுபகாரியமும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டத்தில் அதிசாரமாக இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை நோக்கி வரார். இது அதை விட அதிர்ஷ்டத்தை வாழி வழங்க போகுதுன்னு விதிங்க. அப்போ மறைமுகமாக இருந்து நடக்கக்கூடிய காலகட்ட காட்டிலும் 7ஆம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கண்டிப்பாக திருமணம் பண்ணுறது, காது குத்து, மொட்டடிக்கிறது, இது எல்லாமே இந்த காலகட்டம் தான் நடக்க போகும். இதெல்லாம் திட்டமிட்டு இதுக்கு முன்னாடி வச்சுருவீங்க. திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறது, காது குத்து வர்றது, மொட்டடிக்கிறது, குழந்தை பேர் பெற்றெடுக்கிறது, இது எல்லாமே இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டத்துக்குள்ளார நடக்க போகுது அப்படின்றது ஒரு விதிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் 1ஆம் தேதி வரலும் இந்த குரு பகவான் வக்ரகதியில் திரும்பவும் 6ஆம் இடத்தை நோக்கி சென்றுடுவார். அப்போ 6ஆம் இடத்தை நோக்கி சென்றார்னா உங்களோட தொழிலானது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முத்தான பயிற்சியாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து சனி பயிற்சிக்கான அமைப்பை பார்க்கும்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு இது நாள் வரலும் 7 சனியிலிருந்து பாத சனியிலிருந்து விட்டு விலகி 3ஆம் இடத்துக்கு சென்றுட்டார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க, அடுத்த 3 வருட காலத்துக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ₹1 கூட நீங்கள் இழக்க மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு லாபத்தை நோக்கிய பயணங்களாக இருக்கும். எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரும். எந்த கிரகம் இந்த இருக்கிற 9 கிரகத்தில் எந்த கிரகம் காப்பாற்றுறது கிடையாதோ இதே சனி பகவான் உங்களை காப்பாற்ற போகிறார். அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறதுக்கு ஐயா காத்துட்ருங்க. நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெற போகிறீங்கன்னு விதிங்க. அடுத்தது ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கணும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர இருக்கார். கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு வர இருக்கார். அப்போ ராசிக்கு 2 8 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். உண்மையாலுமே குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் சாதாரணமாக இருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள் வரும். அதை கண்டுக்காமல் தொழில் மேலே நீங்கள் நாட்டத்தை ஏற்படுத்தினீங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரலாம். அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கனால 8ஆம் இடத்துல கேது இருக்கனால அடிவேரி சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது வரும். அப்போ நேரத்துக்கு நேரம் மட்டும்
மட்டும் நீங்கள் சாப்பிடணும். நேரத்துக்கு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு தராது. இல்லையேல் மருத்துவத்தை நோக்கி நாடக்கூடிய விதிகள் உருவாகும். திடீர்னு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் கேது பகவான் வரதுனால. சார் இப்போ தான் சார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இது மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாக்கா, எல்லாமே எல்லா கைவிரலும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது, அதான் உண்மை. ஆனால் மற்ற 100க்கு ஒரு 80% உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ராகு கேது மட்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னால ராகு கேதுக்கு பேர்த்தி செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வாய்ப்பு கிடைச்சா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும்பள்ளம் கேதுவோட ஸ்தலத்துக்கும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சார் அவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வழிபாடு செய்யலாம். இல்லை அதுவுமே என்னால் பக்கத்தில் இல்லை சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வீதியோட தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் பக்கத்தில் 2 நாகசிலை இருக்குங்க. அதை மாதிரி உள்ள தெய்வத்துக்கு போய்ட்டு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு பகவானால் கேது பகவானால் இருக்கக்கூடிய தோஷத்தில் வந்து விலக முடியுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதையும் தோஷங்கள் கிடையாது. இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்குள்ளார திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்களும், வீடுமனை வாசல் இல்லாத நபர்கள் வீடுமனை வாசல் வாங்கக்கூடியவங்களும், வீடுமனை வாசல் கட்டக்கூடியவங்களும், நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. முயற்சி எடுக்கிறது உங்களோட கடமை. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.